நாம அடுத்ததா பார்க்க போறது விட்டமின் சி நிறைந்துள்ள தக்காளி. இது காய்கறியா அல்லது கனிவகையா என எல்லோருக்கும் ஒரு குழப்பம் இருந்தாலும் கிபி 1893ஆம் ஆண்டு அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்கில் தக்காளி காய்கறிதான் என்று தீர்ப்பு வழங்கியதால் அது காய்கறியாகவே அழைக்கப்பட்டது. இதன் பூர்வீகம் தென் அமெரிக்கா. இருந்தாலும் உலகில் உள்ள எல்லா பகுதிகளிலும் எல்லா காலங்களிலும் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையாகும். சமையலில் முக்கிய பங்காற்றி வரும் தக்காளி பார்வை குறைபாடுகளை போக்கி கண்களை வலுவடைய செய்கிறது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல மருந்தாகி கல்லீரல், காமாலை போன்ற நோய்களையும் குணப்படுத்துகிறது. இதிலுள்ள லைகோபின் முதுமையை போக்குகிறது. மேலும் நுரையீரல், பெருங்குடல், ஆசனவாய் மற்றும் மார்பக புற்றுநோய்களுக்கு நல்ல மருந்தாகிறது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம் மற்றும் மக்னீசியம் சத்துகள் நிறைந்துள்ளது. நம் உடலின் ஒரு நாள் விட்டமின் தேவையில் 40% விட்டமின் சியும் 20% விட்டமின் ஏ சக்திகளையும் ஒரே ஒரு தக்காளி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தக்காளியில் உள்ள விட்டமின் B3 ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. மேலும் இதிலுள்ள பொட்டாசியம் சத்தானது உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. மேலும் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் ஏற்படாமல் இருக்கவும் தக்காளி மிகவும் உதவுகிறது. அது மட்டுமின்றி காலையில் வெறும் வயிற்றில் தக்காளியை சாப்பிட்டு வந்தால் கண்கள் சிவத்தல், எரிச்சல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஆகவே உணவில் தக்காளி எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தூக்கி எறிந்து விடாமல் உணவோடு உணவாக சாப்பிட்டு வந்தால் பல்வேறு உடல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம்.